பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாரி, கொஞ்சம் திருப்பெயர் வந்து லேட் ஆயிடுச்சு, தாமதமாக ஆரம்பிக்கிறேங்கன்னா முதல் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் 2-3 விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பேசாதீங்க, நான் அமைதியாக இருக்கணும். உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாம் அனைவரும் தலைவர்கள் எல்லாம் எங்கூட இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க. அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னைக்கு தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க, தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். பிரதமர் அவங்க சொல்றது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 1968, இரண்டாவது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 1986, புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 2019-20. புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது, கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக 3 மொழி படிக்கணும். ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும், மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு. அப்படித்தான் முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படித்தான் இருந்துச்சு. அதை பிரதமர் அவர்கள் ஜூன் 3, 2019 அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும், இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும், மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, இல்லை இந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம், உங்களுக்கு அது கொடுத்தோம். ஒரு கட்சி என்ன சொல்றாங்க, நிலைப்பாடு என்ன. இன்னைக்கு இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க. தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம். அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை. தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது, அரபிக் இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடா இருக்குது, ஹிந்தி இருக்குது, குஜராத்தி இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, உருது இருக்குது. அதாவது ஆங்கில மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 56 லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கிறாங்க. 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை நீ 2 மொழியில் மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் 30,000 கோடி ரூபா மார்க்கெட்டுங்க. நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும். 56 லட்சம் குழந்தைங்க, ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பிடி அரசகுமார் அவர் 68 லட்சம் கணக்கு சொல்றார். நான் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு குறிப்பின்படி 56 லட்சம் சொல்றேன். அண்ணன் அரசகுமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லை 68 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க, இது எவ்வளவு பெரிய மார்க்கெட். 30,000 கோடி ரூபா மார்க்கெட். வேன் ஃபீஸ்ல இருந்து, ஸ்கூல் ட்ரெஸ்ல இருந்து, ஷூல இருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களா நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. நேற்று சில தலைவர்களை பற்றி சொன்னேன், அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொன்னேன். இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும், தமிழில் சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும்.
விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்லை நான் தான் டைப் அடித்தேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில் 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க, நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசாக மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில், எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க, ஹிந்தி இருக்குது, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போகிறோம். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பற்றி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து 2வது மொழி கிடையாது. நீங்கள் தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்லை அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்கள் சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில் 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்க. அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க, நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல் இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்துறேன். பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவர் 68 லட்சம்ங்கிற புள்ளி வர கொடுக்குறார். அவர் 68 லட்சங்கிறார். நான் 68 லட்சம் கூட சொல்லிங்க, 56 லட்சங்கள். 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிறோம். அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட, குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க? மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க?
நீங்க பள்ளி நடத்துறீங்க. தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்லை. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் 3வது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். மோடி ஐயா சொல்வது, மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஒரு பேப்பர். மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும். உருது எடுக்கிறீங்களா உருது வரும். பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும். நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் 5ஆம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருப்போம். 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும். மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் தான் பிசிக்ஸ் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு 3வது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும். அதை குழப்பி இல்லை நீங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க, மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க. அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறது தான் 3வது மொழி. உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுகிறாங்க. சரி, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 மாநிலத்தை அடுத்து 4 மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் 3வது மொழியாக தமிழை வைங்க. அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்? இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க? வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில், கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம். நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்றை வைங்க. அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவாங்கல்ல. அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க? ஹிந்தி யார் திணிக்கிறாங்க? யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க? எங்கேயும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டணும், கோல் எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமா நிரூபணம். அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல் மாதம் கணையாளியில் அவர் சொல்லலையா, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரலில் சொல்லியா சொன்னார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார். கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான். பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான், நாம் அங்கே தமிழை வளர்க்குறோம். என்ன தெல்ல தெளிவாக சொன்னோம். ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க? 2ஆம் வகுப்புல 3ஆம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படிச்சாங்க? 5ஆம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க? 8ஆம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க? எத்தனை பேர் 8ஆம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறான்? இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்திய கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு 3வது மொழி வேண்டாம்னா பால் பெறவங்க நம்முடைய குழந்தைகள். அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நேரடியாக பேரண்ட்ஸ் நாங்கள் அப்பீல் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மார்ச் 1லிருந்து ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 90 நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்துறது. உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? உங்க குழந்தைக்கு 3 மொழி கொள்கை, மும்மொழி வேண்டுமா? ஒருவேளை 3வது மொழி வேண்டும்னா உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும்? உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும்? இல்லை நான் கேரளாலேருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்க. இல்லை நான் கர்நாடகா பார்டர் ஹொசூரில் இருக்கிற கன்னடம் வேணுமா சொல்லுங்க. இல்லை நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு வேணுமா சொல்லுங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருங்க. நாங்கள் மக்களை நோக்கி போறோம். ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி 3வது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து
நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். 90 நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக, அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக, அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள். ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபாய் வாங்கணும், அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு 2-3 லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 3 மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க, எங்கெல்லாம் போறாங்க என்பதை விரைவிலே பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதை தாண்டி கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாக்கள்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது ஒரு டேட்டா ரிலீஸ் இருக்கு. இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கேள்வியில எத்தனை மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல 3வது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்றேன். நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்கறது. கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க 3வது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேள்வியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேள்வி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா 3வது மொழி தமிழ் படிக்கட்டும், தயார். நான் கேட்கறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரான நான் கேட்கிறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது. வரேன் ஒருத்தர் வரேன். கேள்வியிலே உங்களால வந்து தமிழ் டீச்சர்ஸ் ப்ரோமோட் நீங்க உங்க ஸ்கூல்ல பெட்ரோல் ஸ்கூல்லயே தமிழ் டீச்சர்ஸ் இல்ல அப்படினா தமிழ்நாட்டிலே தமிழ் டீச்சர்ஸ் இல்ல பாஸ். அண்ணே ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கேவிலையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்ப கேந்திரிய வித்யாலயம் 3 மொழியை டீச் பண்ணணும். கேந்திரிய வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். ஜவஹர் நவோதயா வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். எல்லாத்துலயும் 3 மொழி டீச் பண்ணணும். அதுல உங்களுக்கு 3வது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்துல 3வது மொழியாக டீச் பண்ணா நாங்க தயார், ரெடி. நாங்க ரெடி இல்லன்னு சொல்லவே இல்லை, தயார் சொல்றோம். கேவி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட, ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க எந்த ஒரு ரோலுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேவில ஆல்ரெடி 3 லாங்குவேஜ் இருக்கு. இதுக்கு ஏன் வந்து அன்பில் மகேஷ் அண்ணா எதுக்கு அன்பில் மகேஷ் இழுக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன், இங்க நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 100 கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா? இல்லை, மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஊருக்கு ஒரு நாயம், உலகத்துக்கு ஒரு நாயம் இல்லை. எங்களுக்கு இன்னும் 100 கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும். எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி 100 தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏழை மக்கள் இலவசமாக படிக்கிறோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா? ரெண்டு கேள்வி சமமாக கேட்கிறோம். இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு அண்ணே, நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னு. தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல, கவர்மெண்ட் அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கேன்னா எனக்கு டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். அது தவறு. அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு போகணும். நீங்க தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். 56 லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்ஹெச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணணும். நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன்.
நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு. இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்க கேட்குற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கிற தரவு கொடுக்க முடியல. அண்ணாமலை சொல்வது பொய்னா நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கிறேன். நான் சொல்வது பொய் என்றால் 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கொடு. 30 லட்சம் இல்லையா? சரி 29 லட்சமா நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். எம்எஸ் சாஃப்ட்வேர், இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க. தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்போ 30 லட்சத்திற்கு மேலே தமிழ்நாட்டில் குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கிறேன். மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க, தமிழ் மொழி கட்டாயமாக்கிருக்கீங்களா? இல்ல. ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஹிந்தியை பத்தி நான் பேசல. எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில, ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழே ஆப்ஷனலா தான் இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க 56 லட்சம் தனியார் பள்ளிகள்ல வந்து ஹிந்தி படிக்கிறாங்கன்றீங்க. 30 லட்சம் பேர் 3வது மொழி. நல்லா சொல்றேன் தலைவா, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும். வாய்ப்பு வந்தெல்லாம் பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் 3வது மொழி பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த 30 லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் 3rd லாங்குவேஜ் வேற படிச்சார், அவரும் 30 லட்சத்துல ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தி என்று சொல்ல, ஹிந்தின்னு சொல்ல. 3வது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. 3வது மொழி படிங்கிறதா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பார்த்துக்கலாம் டச்சு, அது படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயும் சொல்றோமா? 3வது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். இதை கிளாரிபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழ் சொல்லி கொடுத்த ஆளே கிடையாது. இதான் கேள்வி. ஒரு நிமிஷம் இந்த 3 மொழி கொள்கையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கேள்விக்கு அவசியமே இருக்காது. இன்னைக்கு இந்த 3வது மொழிங்கிறத யாரு டிசைட் பண்ண சொல்றது கேள்வி. கேவியிலிருந்து யார் டிசைட் பண்ணோம்? நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கேட்டு. இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க, அசம்ஷன் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ 3வது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா? மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுவதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க. கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும். அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும், என்னுடைய 3வது மொழி இதான் எனக்கு வேணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் கவர்மெண்ட் மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது. 3வது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும், முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கும், புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 3 மொழி என்பது 15 3 மொழி இருக்கலாம். கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டர்ல 3வது மொழி மலையாளம் இருக்கலாம். கர்நாடகா பக்கத்தில் 3வது மொழி கன்னடம் இருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் 3வது மொழி அரசு பள்ளியில தெலுங்கு இருக்கலாம். கன்னியாகுமரியில மலையாளம் இருக்கலாம். தேனியில கன்னடம் இருக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். 3வது மொழி என்பது ஒரு நிமிஷம் 3வது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமாண்ட் ட்ரிவன். அதே போல கேவிலையும் இட்ஸ் a demand driven. தமிழ்நாட்டுல கேவி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். சோ தமிழ் தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 85% அவங்க இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும். அதை பண்ணி தப்பு சொல்றீங்க. இந்திய கல்விக் கொள்கையில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தாய்மொழி ரீஜனல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டோட கேள்வியில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் மொழியாக. அண்ணே தமிழ்நாட்டுக்கு கூடிய கேள்வி புரிஞ்சுக்கங்க. 85% நான் தமிழ் அங்க படிக்கிறாங்க. அப்ப 3வது மொழியா நீங்க தமிழை கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது பெர்மனண்டா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் 1வது இருந்து 5வது தமிழ் அப்படி கொண்டு போறோம். 5வது இருந்து 8வது ஆப்ஷனல் தமிழ், 8வது இருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி. உங்க பிசிக்ஸே வந்து நீங்க 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ்ல இருக்கு. ஸோ கிரடேஷன்ல போறாங்க. அந்த கான்செப்டே கிரடேஷன். 1ல இருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாமே, வேற எதுவும் கிடையாது. 5ல இருந்து 8 அங்கதான் நடக்கும். புதிய கல்விகளும் அதான் நடக்கும். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. எப்படி அவங்கள வந்து நீ 12 வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? அது என்ன நியாயம்? என்ன நியாயம்? 53 டிரான்ஸ்கிரிப்ட் டீச்சர்ஸ் எங்க முடியற காமெண்ட் இங்க
கவர்மெண்டால தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியல யாருக்கு அண்ணே டிமாண்ட் ரிவன் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை. கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல 3வது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியை தான் அரசு கொடுக்கணும். சொல்ல புரியுதாங்க? அப்ப முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம், 3வது மொழி ஆப்ஷன்ங்கிறோம். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் 15லிருந்து 25 தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிறீங்க, தடுக்கிறீங்க. சரி, இப்ப தமிழ்ன்ற லோக்கல் லாங்குவேஜ்லயே ஒரு டீச்சரே இல்லாத பட்சத்துல நான் லோக்கல் இங்க ஒரு டிமாண்ட் வந்து 85% மீதி 15% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. அவங்க தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கேள்வி ஆனா ஒரு நிமிஷம். அவங்க வாலண்டரியா கேவில போய் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன். என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவில விடுறாங்க. சொல்றது அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸ் நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா. நீங்க வருவீங்கன்னு தெரியும். இல்ல 52 லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க, ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும், தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும், 3வது மொழி வேண்டான்னு 52 லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க? எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கு நிறுத்துட்டுமா? 1000 பேர்த்த நிறுத்துட்டுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து 60 பேர் நிறுத்துட்டுமா? எனக்கு 3வது மொழி வேணும் கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப மாத்தி கொடுப்பீங்களா? மாத்தி கொடுப்பீங்களா? யாராவது எழுதி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? எப்படி வேலிடேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஆட்சியில இருக்க திமுக இரட்டை மொழி டூலானை பாலிசில இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா டூலானை பாலிசி அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். அப்புறம் வேற கட்சி ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சி ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சி அதிமுக சொல்றாங்க. அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க. இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க. இங்க வந்தா இல்ல 2 மொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டுல 3 மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம். நாங்க பேட்டல் அடிக்க போறோம். இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க, 3வது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆப்ஷன்லாம் நீங்க படிங்க, பேப்பர் படிங்க, அப்ப பாத்துக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வருது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். 2026 பாத்துக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையன் பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார். என்ன அப்புறம் 2 லைன் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றாரு? சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பெற்றோர்கள் இஷ்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன், 52 லட்சம் பெற்றோர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்துவேன், சென்சஸ் மாதிரி 52 லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு ஒரு காட்டுக்கு ஒட்டுக்கிறேன். அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு 2 மொழி வேணும், அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு. எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு 3வது மொழி வேண்டாம்? 2020 தானே ஆப்ஷனை கொடுக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் 2016 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, 2011 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, இப்பதான் ஹிந்தி நாட் கம்பல்சரி, 3வது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்கிறேன், ஐயா நீங்களே ஏன் அஷ்யூம் பண்றீங்க? உங்களுக்கும் பையனுக்கு நல்லதுன்னு நினைச்சு பிரெஞ்சுக்கு அனுப்புறீங்க, நீங்க அஷ்யூம் பண்றீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் நீங்க அசம்ப்ஷன் பண்றீங்க. ஏதாவது தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்துல எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கையை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்கிறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தான் பாஸ். என்ன பாஸ்? உங்களுக்கு ஒரு நாய், உங்களுக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற. அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல 2021க்கு முன்பு
3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்க பாருங்க. 360 குளோபல் டி நகர்ல இருக்கு. இதை பத்தி அடுத்து டீட்டெயிலாக பேசுறோம். ஏன்னா டெண்டர் உள்ள போய் தனியாக பேசணும். ஒன்னொன்னா வரணும் இல்லைண்ணே, ஒரே நேரத்தில் மொத்தம் வண்டி தாங்க. ஒரே நிமிஷம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணே, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும், நான் அதிகம் சொல்றேன், மக்கள் சேர்றாங்கன்னு சொல்றேன். அதனால தான் தனியார் பள்ளி 56 லட்சம். டிடி நான் அரசு சும்மா இருக்க மாட்டார். அவர் 68 லட்சம் திமுக. நான் பிஜேபி 56 லட்சம். அதனால மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க? அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னா நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு. அடுத்த ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்க? சரி, நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுல ஏன் தமிழை கட்டாயமா வைக்கணும்? மாநில அரசு கீழே தான் இருக்கு. மாநில அரசு கீழே தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கையா? அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான், அவன் அப்படியே தூக்கி உள்ள போட்டுடலாம். அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான், வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கறதுக்காக 2 மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? சார், உலகமே டெக்னாலஜிகமா மாறிச்சு. இப்போ சிங்கிள் லாங்குவேஜே போகும் சார். எல்லா லாங்குவேஜுக்கும் ட்ரான்ஸ்லேஷன். சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. ஏல மாடி அண்ணா, ஏ மாடி அண்ணா. அண்ணா 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು. ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. मेरे को 2 ग्लास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಎಡಿ ಏಲ போடுங்க. சாப்பிடணும்னே பார்டரை தானா சாப்பிடணும் தலைவா. போர்டை படிக்கணும் தலைவா. போர்டை படிச்சு பஸ் அண்ணா மேலே போடுங்க, போடுங்கன்னு சொல்றேன். நான் சேலஞ்ச் போடுங்க, போடுங்க, ரியல் டைம் போடுங்க. உட்காந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டில் போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை? நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன், உயிர் அது. நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் தடுக்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? அதுக்காக மும்மொழி கொள்கையை அந்த மொழியை ஏற்றுக்கொண்டாதான் நிதி தருவோன்றது சட்ட ரீதியாக அது இந்திய அரசியலமைப்படி எதிர்க்கிற மாதிரி. ஒரு நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட தெளிவுபடுத்திட்டோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திணிப்புலையும் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் அப்போ அப்ப கேளுங்க. அப்ப இந்த பாயிண்ட் பேசுவோம். இத பேசிட்டு அடுத்து போவோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திணிப்புலையும் ஒத்துக்கிற வரை பிரஸ் மீட் நடத்திட்டாரு. ஏன்னா அந்த வேற ரிசோர்ஸே இல்ல, பர்சன்டே கிடையாது. கன்னடம் மலையாளம் கத்துக்கிற ஆள் கிடையாது. ஹிந்தி மட்டும் ஆள் இருக்காங்க, எதுக்குமே ஆள் கிடையாது. தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தவிர ஆளே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் ஹிந்தி. வேற வழியே இல்ல. அதுக்கு சொல்றீங்க இப்ப நீங்க மும்மொழி. சரி, நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சொல்றேன். ஐயா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க. நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம். சொல்றது கேளு. ஏங்க இத்தனை 1000 கோடி செலவு பண்ண, இத்தனை 1000 கோடி பண்றீங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தான். இங்கிருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க. 3வது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை? ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க, ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க. இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர். அதுதானே தப்பு. நான் ஒண்ணே சொல்றேன் சார். இப்போ உங்களுக்கு என்இபி இம்ப்ளிமென்ட் பண்ண ஆள வந்து உத்தரப்பிரதேஷ்ல, பீகார்ல, அசாம் மூணுத்துலயுமே பிஜேபி ஸ்டேட்ஸ்ல ஐ ஹேவ் டேட்டா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூபில 7.84 lakhs டிராப் அவுட்ஸ் இருக்கு. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா எங்க இருந்து வந்துச்சு? எந்த ரெக்கார்டு? எந்த ரெக்கார்டு? 7.84 lakhs டிராப்புக்கும் என்இபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். யூபில ஆல்ரெடி ஹிந்தி எப்படி டிராப் அவுட் ஆயிடுச்சு? என்னாச்சுன்னா பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 51.6% கண்டினியூ பண்ணாங்க. வெறும் 40.3 செகண்டரி எஜுகேஷன் கண்டினியூ பண்றாங்க. அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா 24.68 lakhs டிராப் அவுட். இதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 51% இருந்து 49% 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு நிமிஷம். உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன்? 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு, நமக்கு ஆயிருக்கு. 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. ஜிஆர் அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது மொழி அமல்படுத்த வேண்டிய ஏன் டிராப் ஆச்சு? ஏன் டிராப்? அண்ணே, வரி குதிரை, கழுதை, யானை 3ஐயும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாது. நான் சொல்றது காசன் எஃபெக்ட் இருக்கணும். நான் சொல்றது காசன் எஃபெக்ட். எந்த டேட்டானால எங்க இருக்கு காசன் எஃபெக்ட்? எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல ஜிஆர் 2% கீழே வந்திருக்கு. அதுக்கு மும்மொழி கொள்கை போட்டுக்கமா இல்லையா? இல்ல எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி நீங்க சொல்லுவீங்க? மும்மொழி கொள்கையால is there any scientific evidence to show that 3 language policy படிச்சவங்களோட cognitive power increase ஆகுது? yes 100%. தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம். இதுக்கு தான் நீங்க வரணும்னு எதிர்பார்க்கணும். யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கொண்டு வர்றேன், அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன், பிரெயின் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன். மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும்? சூப்பரான இந்த கேள்வி. அரமணை 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இதை பத்தி மட்டும் பேசுவோம். மொழிகள் அதிகமாக படிக்க
காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா? இது அடுத்த பிரச்சனையோட டிபேட். நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க. ஓபன் டிபேட். இல்லன்னு தரவு என்னன்னா 3 மொழி கொள்கை படிச்சவங்க இங்க தான் வேலைக்கு வராங்க. 2 மொழி கொள்கை படிச்ச ஸ்டேட்ல எங்க 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 வர்றாங்க? அவங்கள 3 மொழி படிக்கல, 1 மொழியை படிச்சிங்க வர்றான். அவங்க பீகார்ல போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அது தெரிஞ்சது ஹிந்தி மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எங்க ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது மக்கள் சீக்கிரமா இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீ குஜராத் போய் பாத்தீங்க 3 மொழி படிச்சது? பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? ஹிந்தி, இங்கிலீஷ் and மைத்திலி. மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில இருக்காங்க. மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் வந்து ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தாங்க. என்னன்னே சொல்ல, அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறாங்க. டைலக்ட், ஸ்கிரிப்ட் வேற, தேவனாகரி ஸ்கிரிப்ட் வேற, இந்த ஸ்கிரிப்ட் வேற. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க. என்னென்ன பேசுறேன்? சரி, தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காவுக்கு போனாங்க, தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சனால அமெரிக்கா இந்தியா தமிழ்நாட்டில் இருப்பாங்க சொல்லாமா? பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க. 3 மொழி படிச்சா இங்கே இருந்திருப்பாங்க சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். சார் 1986ல ராஜீவ் காந்தி NEP கொண்டு வந்தாரு. அவர் தான் வந்து நவோதயா ஸ்கூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல, நவோதயா ஸ்கூல்ஸ் வேணாம்ட்டாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை மட்டும் தான் ராஜீவ் காந்தி கட் பண்ணாரே தவிர மத்த எந்த ஒரு ஃபண்டையும் கட் பண்ணல. அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லையே நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா ரெண்டாவது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனண்ட்டை பிரிப்போம். PM ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்னா பேசுவோம். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? சரிங்க சார், ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நான் ஒத்துக்கலாமா? டிபேட்டபிள்னா சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லைன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாதுங்க. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. எத்தனை வந்து தெலுங்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை மலையாளம் டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை போஜ்புரி டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை பிரெஞ்சு டீச்சர்ஸ் இருக்காங்க, இதே நார்த் இந்தியால எத்தனை தமிழ் டீச்சர்ஸ்? நான் ஒரு நிமிஷம். 40 வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான், தெலுங்குல இருந்து வருவான், போஜ்பூரில இருந்து வருவான், மைத்திரியில இருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்கறேன். புதிய வந்துருவாங்கன்னு இல்லை. நீங்க போய் மம்தா பானர்ஜிக்கு ஃபோன் பண்ணுங்க, மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சரு. பக்கத்துல சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுங்க, அண்ணே ஒரு 5000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் கோர்றாரு. ஃபோன் பண்ணி கேரளால ஒரு 3000 மலையாள டீச்சர் அனுப்புங்க, நான் 2000 தமிழ் டீச்சர் அனுப்புறேன். இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கு. தமிழ் மொழி கொண்டு வந்து 1 வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போறாங்க? 12 சொல்லுங்க ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரேடேஷன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கக்கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6லிருந்து 8 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும், ஆப்ஷனல். லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளவுதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்க 1லிருந்து 5 வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம். நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்க மதர் டங்கே வேற, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்றது? சார் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல நீங்க பேச மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் ஹிந்தி பேசுற மட்டும் தான் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி, தமிழ்நாட்டுல இருக்க யாருமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இல்லாத மாதிரி பேசுறீங்க. இதனால என்ன கேக்குறேன், இங்க தமிழ் ஹிந்தி எப்படி
100 வாத்தியார் 100 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருந்து வெளில போனவங்களுக்காக ஒரு தமிழ்நாட்டுல அண்ணே நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு 5000 தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்குறோம், நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாய் பண்ணுங்கன்னு 5000 பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயணத்துக்கு போய் நான் டெல்லி கொடுக்குறோம். சரி இப்ப கேட்கிறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம். அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன். இந்தி கூட்டணி ஸ்டேட், நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம், இந்தி கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க. இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமல்ல, ஒரிசா அரசு வேலை கிடைக்கும், பெங்கால் அரசு வேலை கிடைக்கும், கேரளா அரசு வேலை. அண்ணே மைக் எடுத்து பேசணுமே, வாயில கொழுக்கட்ட மாதிரி பேச வந்து எப்படிங்க மைக் எடுத்து பேசணும்? எனக்கு வேண்டாம் அதான் சொல்றேன். சரி வேண்டாம்னு சொல்ற தலைவர் உங்க பையன்லாம் ஹிந்தி படிக்கிறான், உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாரு, அது உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா? அரசியல் தலைவர்னா காமராஜர் ஐயா மாதிரி வெளிப்படையா பேசுங்க. ஐயா நான் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன், தமிழ் பள்ளி மட்டும் பேசுறேன். நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க? இரட்டை வேடம் போடாது, உண்மை சொல்ல. அப்போ நீங்கெல்லாம் அப்படியே வரணும், அரசு பள்ளியில படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இப்ப ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம், நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திருப்பி அப்படின்னா டிபேட் பண்ணுங்க, அப்படின்னா பண்ணுங்க. அடுத்த கேள்வி ஹிந்தி திருப்பி இல்லைன்னு இப்ப பேக் டோர். இப்ப அண்ணன் சொல்லிக்கிறேன், நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல, நீங்க பேக் டோர்ல வர்றீங்க, அதை பத்தி பேசுவோம். அண்ணன் பேக் டோர்ல எப்படி வரும்? ஒரு நிமிஷம், பேக் டோர்ல எப்படி வரும்? பேக் டோர்ல எப்படி வரும்? எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு 1965 இருந்து நாம தான் சொல்றோம். நாம சொல்றனால தானே அவங்க சொல்றாங்க. நாம தானே சொன்னோம் எனக்கு ஹிந்தி வேண்டாம், எது வேண்டாம். ஒரு நிமிஷம், 1965 இருந்து 2019 வரைக்கும் மூன்றாவது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா? புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி மூன்றாவது மொழி. ஏத்துக்கல, ஒரு நிமிஷம், ஏத்துக்கலைங்கிறது ரெண்டாவது. 65 இருந்து 2019 வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு. புதிய கல்விக் கொள்கையில் மோடி தான் மாத்துறாரு. மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி கிடையாது, மூன்றாவது மொழி இந்திய மொழின்னு 2019 மாறுது. 65லேருந்து 2019 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க, 10 வருஷம் யூபிஎல் இருந்தாங்க. எங்கேயாச்சும் இதை பத்தி சவுண்ட் கொடுத்தாங்களா? எங்கே சவுண்ட் கொடுத்தாங்க? அண்ணே ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொல்றேன். டிரான்ஸ்ஃபர் ஆமா, மத்திய அரசினுடைய கல்வி கூடங்கள் எல்லாம் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாச்சு, மாடலா கொண்டு வர்றாங்க. மத்திய அரசுடைய பல்கலைக்கழகத்தில் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், வந்தாச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடும். இதுல நீங்க சொல்லுங்க, கேவியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தை டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எங்க நாம அநியாயம் பண்ணணும் தான் நான் கேட்கிறேன். எங்க அநியாயம்? கேவியில 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு பாஸ். எக்ஸம்ப்ட்னு யார் சொல்றீங்க பாஸ்? இருக்கு. எக்ஸம்ப்ட்னு யார் சொன்னாங்க? எக்ஸம்ப்ட்னு சொல்லுங்க. அதுலயும் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு. கேவியில டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மத்திய அரசு நீங்க ரெடி, மூன்றாவது மொழியா தமிழ வைங்க. நாங்க மாநில அரசு பள்ளியில மூன்றாவது மொழியா தமிழ வைக்கிறோம், நீங்க கேவியில வைங்கன்னா தயார், கூட்டு போலாம், அதுக்கு நான் ரெடி, எல்லாம் சேர்த்து போலாங்க. அண்ணே ஒரு நிமிஷம், மறுபடியும் திரும்ப கிளிப்பள்ளி சொல்ற மாதிரி சொல்றேன். நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைனே முதல் 5 கிளாஸ் கட்டாய தமிழ்ல தான் படிக்கணும். கேவியில போய் கட்டாயமா தமிழ்ல படிக்கணும், தாய்மொழியில படிக்கணும். எந்த மாணவனுக்கு புரியுங்க? எந்த மாணவனுக்கு புரியும்? அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்க வர. ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன், மூன்றாவது மொழி தமிழ் வைங்க. மூன்றாவது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும்? 1 2 3 4 5 நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழ்ல படிக்கணும், 5 to 8 படிக்கணும். நான் தான் தயார்னு சொல்றேன், இல்லையே நான் சொன்னேன். நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியரே இல்லை. நீங்க நாளை காலைல மத்திய அரசுக்கு நாங்க 5000 தமிழ் டீச்சர்ஸ் கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற கேவியில தயவு செஞ்சு தமிழை நீங்க மூன்றாவது மொழியா கட்டாயமா வைங்க, கட்டாயமா வைங்க. ஒரு நிமிஷம், நான் கூட சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் மூன்றாவது மொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிட்டோம், கட்டாயம் மூன்றாவது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம்,
நம்ம பண்ணோம், சரி நாளைக்கு தமிழ் பண்றோம் அப்படின்னா நீங்க டீச்சர்ஸ் இல்லைங்க. டீச்சர்ஸே எங்களுக்கு இல்லைண்ணே. எங்கண்ணே இருக்கு? என்னண்ணே அன்பன் மகேஷ் என்ன? ஒரு நிமிஷம், நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லை, அது ஒத்துக்க மாட்டீங்க. மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க. சகோதரர் சொல்றாருன்னே நேரடியா ஹிந்தி திணிப்பு இல்ல, பேக் டோர்ல இருக்குங்கிறார். எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன்? எப்படி நான் பேசுவேன் சொல்லுங்க? பேக் டோருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? ஃப்ரண்ட் டோர் பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷம், பேக் டோர்ல திரிப்பாங்கன்னா எப்படி? நாளைக்கு காலையில முதலமைச்சர் கையில் எப்படி நான் பேக் டோர்ல திரிப்பாங்க? எப்படி நான் திரிப்பாங்க? இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை, நீ கால்ஃபர் பண்ணு, குவாலிஃபை பண்ணு, வர சொல்லு. தெலுங்கானால இருந்து அப்ளை பண்ணுவாங்க பாஸ், கர்நாடகால இருந்து அப்ளை பண்ணுவாங்க. நீ கால்ஃபரே பண்ணாம இல்லைன்னு அப்படி சொல்லுவேன். தலைவா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எங்க படிக்கிறாங்க? கல்யாணம் ஆகி குழந்தை வரும்போது எங்க படிப்பாங்க? நீங்க எங்க படிச்சீங்க? படிச்சீங்க, சரி. அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இல்ல 3 மொழி படிச்சு வேற பள்ளியில படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓகர் ஆயிருப்பீங்களா? அதே லாஜிக், ஸ்கில் தானே, அதே லாங்குவேஜ் தானே. ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கிடைத்தா ஸ்கில் எப்படி கீழே போகுது? அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பர்டன்? அண்ணா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படிக்க, அந்த குழந்தை 3வது மொழி. என்ன நான் படிச்ச இங்கேயே குப்பை கொட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு இங்கேயே குப்பை கொட்டு. அக்கா கேள்வி அக்கா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கா, அவ்வளவு சத்தமா சொல்லுங்கக்கா. நீ கேவியில தமிழ் ஸ்டாஃபா இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்கள தமிழ் எடுத்துப்பாங்க, இல்லாத ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க, அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 8th சரியா சர்டிபிகேட், 10th தனியா, 12th தனியா. அங்கே காலேஜ்ல வெளியில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல, அதுக்காக எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். ஆமா, சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது வாங்க, கேவியில தமிழ் இருக்கு, வாங்க. அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். வாங்க, ஒரு பஞ்சாயத்தா போவோம், வாங்க, ஒண்ணுன்னா போவோம். அப்படியே ஒண்ணுன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு லைவா போறேன். நீங்க சொன்ன கருத்து படி 1 to 5 அத்தனை சப்ஜெக்ட் தமிழ்ல நடத்தணும். அதுக்கான ரிசோர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குதா? என்ன ஒரு நிமிஷம் என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். கேவியில ஜெர்மன் வரைக்கும் போயிட்டாங்க, 3rd லாங்குவேஜ். ஜெர்மன் இருக்கு, தமிழ் இருக்குன்னு அந்த அக்கா கேவியில டீச்சரா இருக்கிற அக்கா. இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அண்ணா நீங்க கேவியில வேலை பாக்குறீங்க, ஒருவேளை கேவியில தமிழ் இருக்குன்னு சொன்னா 2 அடுத்த கேள்வி கேட்பாங்க. நீங்க கேவியில வேலை பாக்குற ஐடி கார்டை காமுங்க ஒத்துக்கிறேன். கேவியில வேலை பாக்குற அக்கா நான் கேவியில தாங்க வேலை பாக்குறேன், தமிழும் படிக்கலாம், ஜெர்மனும் படிக்கலாம், தனியா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சொல்லுங்க. ஒரு 1986 ராஜீவ் காந்தி ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராரு. அது தமிழ்நாடு அப்போஸ் பண்றாங்க. அப்போதான் நவோதயா ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க. நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு வேணாம்னு சொன்னாங்க. அதன் காரணமாக நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்ட் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட் பண்ணாங்க, தவிர மத்த எந்த ஒரு ஃபண்டையும். ஃபர்ஸ்ட் கேள்வி ஒத்துக்கிட்டீங்க, ஹிந்தி திருப்பி இல்ல ஒத்துக்கிட்டீங்க. ஆனா டிபேட்டபிள் என்னென்ன டிபேட்டபிள்? அக்கா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரூஃப்னே வேணும்? அண்ணா ஒரு பாயிண்ட்க்கு வரணும், சும்மா நீங்க அப்படி சுத்த கூடாது. கிடையாது, அக்கா தெளிவா பதிலே தெரியுது, விதிவிலக்கு இல்லை, விதிவிலக்கு இல்லை. எப்படி கேள்வியில கொண்டு வர முடியும்? நியாயமா சொல்லுங்க, நியாயமா அண்ணா. ஒரு நிமிஷம் அண்ணா, என்ன லாஜிக் பேசுறீங்க? கேள்வியில படிக்கிறவங்க இந்தியாவில இருந்து எல்லாம் டிரான்ஸ்பர் வச்சா வர்றாங்க, 3 மொழி கொள்கை பேசுறான். யூபியில இருந்து ஒரு பையன் வர்றான், அவனுக்கு 1வது இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் தமிழ்ல கத்து கொடுத்துட்டா கேள்வியில முதல் மொழி. அவன் 6ஆம் கிளாஸ் யூபிக்கு போவான், அவனுக்கு என்ன பிசிக்ஸ் படிக்க பேசாது. அப்ப நம்ம மாணவர்கள் இந்தியால மத்த மாநிலத்தை அனுப்பிடலாமா? தமிழ்நாட்டிலே வேலை பார்த்துக்க, நீ மத்த மாநிலத்தை வேலை பார்க்காத, நீ சொல்லாம இந்தியால எல்லாம். ஒரு நிமிஷம், உங்க நியாயமான கேள்வி என்ன? அண்ணா கேள்வியில 3வது மொழியா தமிழ் கொண்டு வாங்க, நியாயமான கேள்வி. அது ஒரு தர்மம் இருக்கு, அது ஒரு நியாயம் இருக்கு. கேள்வியில முதல் லாங்குவேஜ் தமிழை கொண்டு எப்படி கொண்டு வருவாங்க? இந்தியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் படிக்கிறது எப்படி? இலக்கு இல்லை, அதேதான் கேள்விக்கு அதே. ஆனா மும்மொழி கொள்கை 3 மொழி படிக்கணும், இலங்கை விலக்கு இருக்கு. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அந்த மாநிலத்துல
கவர்மெண்டால ஸ்டேட் போர்டில் ரெஜிஸ்டர் பண்றப்பட்ட பள்ளிகள் அவங்களுக்கு தமிழ் மொழி இருக்கணும். அந்த மாநிலத்தில் மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் தமிழ் மொழி இருக்கணும். சிபிஎஸ்இ பள்ளி இங்கே இருக்கு, டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றவங்களுக்கு அனுமதி இல்லை, அங்க தமிழ் இருக்கணும். இவ்வளவு கிளியரா லாஜிக் இருக்கு. இதுல என்ன தப்பு? நீங்க சொல்ற என்ன தப்பு? மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளி, சிபிஎஸ்இ மத்திய அரசு அனுமதி வாங்கி மாநில அரசு அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இருக்கு. இதுல தப்பு. கேவிங்கிறது மத்திய அரசு பள்ளி, இந்தியா முழுவதும் டிரான்ஸ்பர். ஆனா மூன்றாவது மொழி தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. நாயம். அதான் அந்த அக்கா சொல்றாங்க, ஆமாங்கண்ணே தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி சொன்னா அப்படி, அப்படி சொன்னா இப்படி. ஒரு நார்மல் ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல NEP இம்ப்ளிமெண்ட் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்துல students 1 to 5 will learn every language in Tamil. ஒத்துக்கிறீங்களா? எஸ். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் NEP. அதுக்கு தான் பாஸ் 2030 சொல்றோம். NEP எடுத்து படிக்கணும். படிக்காம பிரஸ் மீட் வந்தா என்ன NEP படிச்சீங்களா இல்லையா? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் இயர் 2030 நீங்க ட்ரெயின் பண்ண மாட்டீங்களா? 2030 ஃபுல் NEP ஃபேஸ் வைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு வருது. 2030 ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது கிளாஸ் 1 தமிழ் லாங்குவேஜ் வந்துரும். 5 வருஷம் இருக்கு. தயார் பண்ண மாட்டீங்களா? சார் NEP-யோட கோல் வந்து சரி நீங்க வந்து இத்தனை நாளா சார் நாங்க தமிழ் மொழியில கத்து கொடுக்குறோம். அப்ப தமிழ் பாட சொல்லி கொடுக்குற ஆசிரியர் கூட தயார் பண்ணலையா? சார் NEP-யோட கோல் வந்து GER 50% வரணும்ன்றது தான் NEP-யோட கோல். தமிழ்நாடு 50 தாண்டி போயாச்சு. இப்ப 49ல NEP-ல இருக்கக்கூடிய 1000 கோல்ல ஒரு கோல் பாஸ் இல்லையா பாஸ்? NEP-னுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் GER மட்டும்னு சொல்றோமா? 3ஆம் கிளாஸ் பசங்க 87% தமிழ்நாட்டில் 2ஆம் கிளாஸ்னுடைய தமிழ் செய்யுள் படிக்க முடியல. என்ன இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? நேற்று தெளிவாக பேசி எந்த பேராவை படிக்க சொன்னாங்க? 3ஆம் கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சாங்க? 5ஆம் கிளாஸ். இதான் லட்சணமா? இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் NEP வருது. சொந்த தாய்மொழியில அண்ணே ஒரு நிமிஷம், இதுல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன். இந்த ஏசர் ரிப்போர்ட்ல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன். அந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஏசர் 2024 சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேல இருக்கு. இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஏசர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கோட் பண்றீங்க. ஏசர் ரிப்போர்ட்டோட சாம்பிள் சர்வே நம்பர் வந்து தமிழ்நாட்டுல வெறும் 28000. தமிழ்நாட்டுல படிக்கிற மாணவர்கள் 1,10,00,000. ஏன்னா நீங்க உங்க டிவில எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு 1000 பேரை சாம்பிள் சர்வே வச்சுக்கிட்டு இவன் ஜெயிப்பா அவன் தோப்பான்னு போடுறீங்க. 28,000 ஒரு நிமிஷம் 28,000 நல்ல சாம்பிள் இல்லைன்னு சொன்னா யாராச்சும் உங்களை எப்படி காரி துப்பாங்க? 28,000 அருமையான சாம்பிள். ஏன் தப்பான சாம்பிள்? 0.25 விடுங்க. அந்த ஸ்கூல்ல நான் தர்மபுரி ஏசர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லா ஆண்டும் எல்லா மாவட்டத்திலும் எடுக்க மாட்டாங்க. ரொட்டேஷன்ல 3-4 மாவட்டம் எடுத்துட்டே இருப்பாங்க. தர்மபுரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கூல் எடுப்பாங்க. ஃபுல் ஸ்கூல் அடுத்த வருஷம் ரொட்டேஷன்ல இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க. ஸோ ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே நீங்க மட்டும்தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அப்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்தியாவில் ஒரு நிமிஷம் ஏசர் ரிப்போர்ட்டை நடத்துறது தெரியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த NGO கமிஷன் பண்ணது மத்திய அரசு, நடத்துறது இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த NGO தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அப்ப அவங்கள பொய்யர்களா? அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா? என்ன இங்க நடத்துறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய NGO. அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அவங்க தான் ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுல என்ன தப்பு? இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம செகண்ட் எதிரானது இல்லை. என்னை ஒரு நிமிஷம் எஜுகேஷனுக்கு பல ஃபண்டு வருது. அதுல ஒரு ஃபண்டு சமகிரக சிக்ஷா. எஜுகேஷனுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லட்டும், சமகிரக சிக்ஷா மட்டும்தான் ஒரே ஃபண்டா? ஐசிடி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். எஜுகேஷனுக்கு எத்தனையோ ஃபண்டு தனித்தனி ஹெட்டில் வருது. நீங்கள் நானும் பேசுறது சமகிரக சிக்ஷா ஃபண்டு மட்டும்தான். அதனால குழப்பக்கூடாது. ஒரு நிமிஷம், எஜுகேஷன் நிப்பாட்டன் சொல்லாதீங்க. எஜுகேஷன் அண்ணா ஒரு நிமிஷம் கேள்வி கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? எஜுகேஷனுக்கு வர ஃபண்டை நிப்பாட்டு. எஜுகேஷனுக்கு வர 1008 ஃபண்டில் எதையும் நிப்பாட்டல. அந்தந்த ஃபண்டு அந்த இதில் வருது. ஒரே ஒரு ஃபண்டு SSA. அந்த SSAவை பொறுத்த வரைக்கும் PM ஸ்ரீ பள்ளியிலிருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆயிருக்கு. எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. PM ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமைச் செயலாளர் 2024 எது கையெழுத்து போட்டு அனுப்புறாரு.
we are keen to implement னா சொல்றாரு. சரி நாங்க சப்போர்ட் சரி ஓகே. இப்ப தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா, முதலமைச்சர் அனுமதி பெற்று கடிதம் எழுதினாரா? இல்ல சார், அது இன்னும் அவளே சொல்லவே இல்லை சார். வரலங்கண்ணே, என்ன இவ்வளவு பேசுறீங்க, எயின்ஸ்டீன் மாதிரி பேசுறீங்க இவ்வளவு, சொல்லுங்க. அவர் தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா, முதலமைச்சருடைய அனுமதியோடு கடிதம் எழுதினாரா? நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு எங்கேயுமே அண்ணன் we are keen to implement. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஐயோ ஆர்வமாக இருக்கின்றேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். எனக்கு தெரிஞ்ச அந்த கமிட்டிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. படிப்போமா, எடுத்து படிப்போமா, எடுத்து படிப்போமா? கமிட்டிங்கிற வார்த்தை இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுறதுல கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுறதுல கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுறதுல கமிட்டி இல்லை. 4 லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. நாங்க பிஎம்ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கும். அதோட நிக்கல, 2024-25 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். கமிட்டிங்கிற வார்த்தை எங்க பாஸ்? அதுல சொன்னாரா? இல்ல என்இபி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? பிஎம்ஸ்ரீக்கு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? எங்க சொன்னாரு? இம்ப்ளிமெண்ட் பண்றது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இத பாருங்க சார், பிஎம்சி 1000 பிரச்சனை இருக்கு. இந்த பிஎம்சி பொறுத்த வரைக்கும் நீ பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் தான் நீங்க பிஎம்சி னு பேர் மாத்தி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க அண்ணா. பிஎம்சி ஸ்கூல் பேர் மாத்தி அது ரிசல்ட் வந்து நீங்க வந்து அண்ணே அண்ணே இங்க பாருங்க, அண்ணன் சொன்னதுக்கான பதில். சீஃப் செக்ரட்டரி என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா, வித் ரெஃபரன்ஸ் படிங்க 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 அங்கதான் அங்கதான் படிங்க 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 அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. படிங்க அண்ணா ஒரு நிமிஷம் நாங்க பிஎம்ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ற கமிட்டி போடுவோம் சொல்ல, நாங்க ஏற்கனவே கமிட்டி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டேன்னு தான் சொல்றாங்க. அண்ணே கமிட்டி போட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. கமிட்டி பாருங்க எங்க வார்த்தை வார்த்தை பாருங்க, நல்லா படிங்க, நீங்க படிங்க, நல்லா படிங்க, ஆங்கிலத்துல நல்லா படிங்க. என்ன இருக்கு? It is regarded as state level committee and the school education secretary has been constituted. Based on the recommendation of the committee, MOU will be signed. Based on the recommendation da நாங்க கண்டிப்பா போறோம். Based on the recommendation da based on the recommendation da கமிட்டி போட்டுட்டோம். கமிட்டி பிஎம்ஸ்ரீ கொண்டு வரணுமா வேண்டாமான்னு அவர் சொல்லவே இல்லை. கமிட்டி போட்டு பிஎம்ஸ்ரீ வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். MOUக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. பிஎம்ஸ்ரீ வர்றதை அவர் ஏத்துக்கிட்டு தான் கடிதம் எழுதிட்டார். The committee has been constituted. அப்ப நாங்க ஏத்துக்கிட்டோம். பிஎம்ஸ்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் அந்த கமிட்டில இருந்து எடுக்கிறோம். பிஎம்ஸ்ரீ கொண்டு வரக்கான கமிட்டின்னு சொல்லுங்க. பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்கிட்டோம். எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது MOUக்கு தான் அவர் சொல்றாரு. MOU தான் சார். MOU சைன் பண்ணாம பிஎம்ஸ்ரீ ஏத்துக்கிட்டாரு. தெளிவா எனக்கு யார் ட்விஸ்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல அவர் பிஎம்ஸ்ரீ ஏத்துக்கிட்டாரு. அந்த பணம் கேட்டது சொல்லுங்க. பணம் கேட்டது பழசுக்கு. நீங்க முன்னாடி பணம் கேட்டது சொல்லுங்க. பணம் கேட்டது 2000 கோடி சார். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டாச்சுரி ரைட் சார். அத கொடுக்க மாட்டோம் சொல்லி எப்படி சார் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கு செஸ் வாங்குறீங்க, செஸ்லாம் வாங்குறீங்க, வரி எல்லாம் போகுது. இல்லண்ணே பார்டர்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்கண்ணே. பார்டர்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்கண்ணே. பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர் தமிழ்நாடு, யூபி, ஹரியானா. இந்த புல்லட் பாகிஸ்தான்கார சொல்றான், டே தமிழ்நாடு இப்படி சைட்ல வா, டே ஹரியானா இப்படி போ, டே குஜராத் நீ அந்த பக்கம் ஓடு, அப்படிலாம் சொல்லி இல்ல மக்கள். நாங்க மக்களுக்கு எது நல்லதுன்னு ஒரு நிமிஷம், நாங்க கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம், மத்திய அரசு கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி வருது. சமகிரக சிக்ஷா காம்பனண்ட்ங்கிற தனி காம்பனண்ட் 10ல் 11 இருக்கக்கூடியது மட்டும்தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போறோம். அதுல எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். 2018ல ஒத்துக்கப்பட்ட ஸ்கீம் SSCன்றது அங்க கண்டினியூ ஆகுது. PMC 2023ல வர ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி இது பண்ணாதான் அது முன்னாடிக்கு கொடுக்க முடியும்ன்றது என்ன நியாயம்? முன்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை. எங்க முன்னாடி சொன்னோம்? 2013ல வர ஸ்கீம் தான் சார். சர்வ சிக்ஷா அண்ணே, சர்வ சிக்ஷா அபியான் வந்து அனைவருக்குமான கல்வி தான். இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவா நம்ம பேசணும் இல்லையா? எங்கேயும் சொல்ல 2018 தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் நிறுத்திட்டாங்க நீங்க சொல்றீங்களா? 2018 7 வருஷம் எலெக்ஷன் முடிந்து ஆட்சி வந்து 2019 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு 2025ல மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். 2018 ஃபண்ட் கொடுக்காம யாராச்சும் அரசு இருப்பாங்களா? என்ன சொல்றாரு? என்ன 18 கொடுத்தாச்சு, 19 கொடுத்தாச்சு. இது கிளியர்லி மென்ஷன் ஆயிருக்கு. 24-25 நீங்க சொல்ற அமௌண்ட் வந்து 24-25 சொல்ற அமௌண்ட். SSA படத்தை 2018-19 எங்க நாங்க பிளாக் பண்ணோம்? அந்த ஸ்கீம் வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே போட்டாங்க சார். என்ன கடைசி கல்வியா? சரி, இவங்க ரெண்டே தவிர புதுசா யாராச்சும் கேட்டாங்கன்னா கடைசி கல்வியா போலாம்.
வாங்கண்ணே லாஸ்ட் क्वेश्चन சார் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு சார் இல்நகர் கேவி வந்து பிஎம்சி னு மாத்தியாச்சு இல்நகர் கேவிங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் சார் பெஸ்ட் ஸ்கூல் தான் பிஎம்சி ஸ்கூலா மாத்திருக்கீங்க இதே தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கேவி இருக்கு ரிசல்ட் மோசமானது அண்ணா இல்லந்தேடி கல்வி பெஸ்ட் ஸ்கூல்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு சார் ரிசல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல சார் ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல் ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல் தெரியும் கேட்க இல்நகர் சார் இல்நகர் சார் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் தான் பிஎம்சி ஸ்கூல் நீங்க பேர் மாத்திருக்கீங்க அண்ணே பெஸ்ட் ரிசல்ட் நல்ல புரிஞ்சுக்க அண்ணா பிஎம்சிங்கிறது 16,000 பள்ளிக்கூடம் அதில் முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்டு பண்ணி அதில் தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதில் முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது தான் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம். இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிட்டு பிஎம்ஸ்ரீலாம் யாரும் மாட்டலனே. அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம்ஸ்ரீ போர்டு வைக்கல. இதை வேணா தமிழ்நாடு அரசையே தெளிவுபடுத்த சொல்லுங்க. 16,000 பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது, மாநில அரசு பணம் கிடையாது. ஆனால் டிக்ளேர் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட், பணம் கொடுக்க வேண்டியது நாங்கள். அதுக்கு தான் இந்த லெட்டரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். பிஎம்ஸ்ரீ ஏற்றுக்கிறோம், எந்த ஸ்கூல் எப்படி பண்ணுறதுக்காக கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எங்கள் இடத்துக்கு நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட். பிஎம்ஸ்ரீ ஏற்றுக்கிட்டாங்க, எந்த ஸ்கூல் எம்ஓயு எப்படி போடணும் அங்கே தான் கமிட்டி இருக்கு. பிஎம்ஸ்ரீ ஏற்றுக்கிற கமிட்டி போட்டிருக்காங்களா அது இல்லை, அதே ஆர்குமெண்ட் தான். பண்ணிட்டேன், நல்ல சந்தோஷம் தான், நல்லா பண்ணட்டும். ஆனால் அதெல்லாம் தயவு தட்சணையின்றி நடவடிக்கை எடுப்பனே. அதெல்லாம் பயப்பட அல்லங்க யாரும் உட்காரல பிஜேபியில். தயவு தட்சணையின்றி மறுபடியும் நெக்ஸ்ட் கார்ட்டூன் போட சொல்லுங்கள், மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும். இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணியிருக்கார். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் பிரதமர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு, நான் அமெரிக்காவிலேருந்து பிளேன் ரிட்டர்னே ஆகலை. பிரதமர் கையில் விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்காந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே 4 மணிக்கு காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணுற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை. இவர் சொல்கிறாரு கருத்து சுதந்திரத்தை பற்றி. இவர் சொல்கிறார் முதலமைச்சர் எதுக்கெல்லாம் பிஜேபி கட்சியினுடைய தொண்டனை அரெஸ்ட் பண்ணுறாங்கிற கார்ட்டூன் நான் போடுறேன். அண்ணே பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைனில் என் லெட்டரில் தெளிவாக எழுதியிருக்கு. நீங்கள் போடுற கார்ட்டூன்னால ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட தட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். பிசிஐ பொறுத்தவரை கைட்லைன் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. மத்திய அரசுக்கு முழுமையாக அதிகாரம் இருக்குது, அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ விகடன் பண்ணதை எப்படி நியாயப்படுத்த முடியும்னு? பிரதமர் கையில் விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கேலி பண்ணுற மாதிரி போடுறது எப்படி நாம் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? ஸோ விகடன் பண்ணது நியாயம் தமிழ்நாட்டில் யாருன்னே சொல்கிறாங்க. திமுக சொல்கிறாங்க, 2-3 கட்சிகள் சொல்கிறாங்க. அவங்க பண்ணது மாபெரும் தவறு. எதுக்கு அப்படி போடணும்? போட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு வேறு விதத்தில் எதிர்க்கணுமா? எடிட்டோரியல் இருக்குது. கார்ட்டூன்லி எதிர்க்கணுமா? எதுக்குங்க? பிரதமரை கைவிலங்கியா மாட்டுறீங்க. இதே முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு இதே மாதிரி ஃபோட்டோ போட்டால் முதலமைச்சர் விட்டுருவாரா? இன்றைக்கி முதலமைச்சர் கருத்து சுதந்திரங்கிறார். நாளைக்கல்ல என் செல்ஃபோனில் நான் ஒரு கார்ட்டூன் போடுறேன். நம்முடைய முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு விட்றேன் என் கார்ட்டூனில், பக்கத்தில் டாஸ்மார்க் கடையை ஒன்று நிறுத்திடுறேன், ஓப்பன் பண்ணி வச்சிடறேன், அதை என் முகநூலில் போடுறேன். உடனே முதலமைச்சர் தம்மா தும்மான்னு குதிப்பாரா இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு நியாயம், பிரதமருக்கு ஒரு நியாயமா? அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சாலும். இத்தனை ப்ரெஸ் இருக்கிறீங்க, இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, யாரை பற்றி எழுதுறீங்க? தவறு செய்திருக்கின்றார்கள், சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எழுதியிருக்கின்றோம். நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு தலைவர், ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அண்ணே. இது எந்த அளவுக்கு நானே 17 வயசு பொண்ணை 6-7 பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடாக, இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் முதல் முறையாக நம்ம கேட்குறோம். இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நேற்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு கீழே தள்ளி ஒருத்தர் மேலே உட்காந்து பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்க. அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்கிறார், என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பார்க்குறனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி நான் பார்க்கணும். அப்படித்தான் நான் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குங்கிறார். என்ன கரம் இருக்குன்னு பார்ப்போம். இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், எழுதி லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதினார். பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சுன்னு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதினார். ஆனால் முதலமைச்சர் அதிகமாகவில்லைன்னு சொல்கிறார்.
அப்போ ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சொல்கிறது பொய்யா, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது பொய்யா? சொல்லுங்க. நேற்றுனே ஒரு கல்யாணம் நடந்துச்சுண்ணே கோட்டூர். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். மா சுப்பிரமணியன் ஒரு கல்யாணத்துக்கு போனார். கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம். அவர் மட்டும் போல 6 அமைச்சர் போனார். நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க போறாங்க நீங்க பாருங்க. கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணாத அஃபென்ஸ் எஸ்ஐடி இருக்காங்க. ஏன்னா சிடிஆரை இல்லீகலாக எங்கிட்ட கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி போனார். அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொலைபேசியில் 23ஆம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக கார யார்? 2 நாள் இதை போலீஸை செட் பண்ணது யார்? அதனால் இப்போ நான் பேச விரும்புகிறேன்னு அது ஒரு தனியாக பேசணும். அந்த யார் இந்த சார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% நான் வெளியே சொல்லத்தான் போகிறேன், ப்ரூஃபோட வரப்போகிறேன். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. யாரு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்? நான் வைக்கிறேன். கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், கோட்டூர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அவர் இதில் உண்மையாலும் இல்லை. எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சம்மன் பண்ணுறாங்களா, அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டியது. ஏன்னா பேக் டோர் மீங்க ஃப்ரண்ட் டோர் மீங்க தலைவா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். எஸ்ஐடி எப்போ இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்னுடைய சிடிஆர் வெளியே வரும். அண்ணே ஒரு நிமிஷம். இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறவர். இன்னைக்கு அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிருக்கு. பிரதமர் இருக்கணும், உள்துறை அமைச்சர் இருக்கணும், அப்போசிஷன் லீடர் இருக்கணும். 3 பேர் இருந்திருக்கிறாங்க. 3ல் 2 ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல. என்ன நம்ம வயலேட் பண்ணோங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரம் கேஸ் இருக்கு. உச்சநீதிமன்றம் எங்கேயுமே புதிய தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் காலங்காலத்துக்கு நேரத்துக்கு நடக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒருத்தரை தலைமை தேர்தல் ஆணையரை உயர்த்தினா தான் ஒருத்தரை புதுசாக 3வது இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யல. ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் இதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி அண்ணா.